அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. இந்த மாதம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு காணப்படும். பொருளாதாரம் சம்பந்தமான உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காணலாம். உத்தியோகத்தின் மூலம் முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரலாம். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய பணம் உங்களிடம் இருக்கலாம். இந்த மாதம் எதிரிகளை தோற்கடிக்கவும் சிரமங்களை சமாளிக்கவும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும். அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயம் காண்பீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். தொழில் மூலம் நிதி வளர்ச்சிக்கான நீங்கள் உங்கள் முடிவுகளை நீங்களாகவே எடுப்பது நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க. கூட்டாளிகள் மூலம் வியாபாரம் வீழ்ச்சியை காணலாம். எனவே இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மைகளிலிருந்து விலகி இருங்க. உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாமதங்களை தவிர்க்க பிறரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சையும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்களை திட்டமிடுங்க. இது இழப்புகளை குறைக்கவும் திருப்தியை அளிக்கவும் உதவும். காதல் உறவுகளில் தோல்விகளை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே பொறுமையை கடைப்பிடிக்கணும். உறவு முறிவை தவிர்க்க உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட வாக்குவாதங்களை தவிர்க்கணும். இந்த காலம் உங்கள் துணையை கண்டுபிடிப்பதிலும் திருமணம் செய்வதிலும் தாமதத்தை அதிகரிக்கலாம். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான உறவை பேணுவது கடினமாக இருக்கும். கல்வி வளர்ச்சி மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு மிகவும் உறுதுணையான காலம். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உயர்கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி பார்க்க போகிறோம். காதலர்கள் தங்கள் உறவுகளில் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்வதன் மூலம் உறவில் இடைவெளியை தவிர்க்க முடியும். உங்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுங்க. உங்கள் தனிப்பட்ட விவரங்களை மற்றவங்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீங்க. காதல் உறவுகளில் காணப்படும் சிக்கல்கள் காரணமாக உங்களால் பணியில் பெரிய கவனம் செலுத்த இயலாமல் போகலாம். இதனால் உத்தியோகம் தொழிலில் வீழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. எனவே சிரமங்களை தவிர்க்க காதலுக்கும் பணிக்கும் தொழிலுக்கும் சமமான முக்கியத்தை வழங்குங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல உறவுகளால் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சிகளையும் அவமதிப்புகளையும் சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே உங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கான பாஸ்வேர்டை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அனைவரிடமும் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்கவும். சிரமங்களை தவிர்க்க மற்றவங்கள் உங்களை நெருங்க அனுமதிக்காதீங்க. திருமணத்திற்கு துணை தேடுபவர்கள் பல சிரமங்களை சந்திக்கலாம். எனவே நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகளை எழும். இது வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் பங்குதாரர் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருக்கலாம். இது பிரிவினையில் எண்ணத்தை கொண்டு வரக்கூடும். அடுத்தபடியாக நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீங்கள் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாடுகள் மூலம் வரும் பண வருவாய் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரிக்கும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த குறுகிய பயணங்களும் துணை புரியலாம். உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களின் திருமண செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த சுப செலவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அவங்கள்ட்ட அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுது. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. இழப்புகளை குறைக்க உங்கள் குடும்ப உறுப்பினருடன் ஆன்மீக பயணத்தை திட்டமிடுவது பரிந்துரைக்கப்படுது. கூட்டாண்மை மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே கூட்டாண்மையை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. விஷ்ணு பகவானை தவறாமல் வழிபடுவது பெரிய வளர்ச்சியை பெற உதவும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்திற்கு அனுகூலமான மாதமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த உங்கள் முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றம் காண்பீங்க. பணியிடத்தில் எதிரிகளை வெல்லும் வலிமையும் நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. கஷ்டங்களை சமாளிப்பீங்க. திருப்திகரமாக பணிபுரிவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சாதனைகளை படைத்து உயர் பதவிக்கு போவீங்க. உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மாற்றம் மற்றும் இடமாற்றம் இருக்கலாம்.
பிற நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்களிலும் உள்ள உங்கள் வேலைகள் இந்த காலகட்டத்தில் பெரும் வளர்ச்சியை அளிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தொழில். இந்த மாதம் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுப்பது நல்லது. மற்றவங்களை சார்ந்து இருக்காதீங்க. தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் திட்டங்களை 1க்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்க. தொழிலில் உங்கள் கவனம் சிதறலாம். சில பின்னடைவுகள் அல்லது வீழ்ச்சியை நீங்கள் காண நேரலாம். எனவே திட்டமிட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் என இரண்டிற்கும் இடையே சமநிலையுடன் செயல்படுங்க. கூட்டு தொழில் மேற்கொள்பவரங்க தங்கள் கூட்டாளிகள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். எனவே இந்த மாதம் கூட்டு தொழில் தவிர்ப்பது நல்லது. அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். முழங்கால், மூட்டுகள், கால், வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதம்தான். எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். எனவே நுரையீரல் மற்றும் சுவாசத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படுது. நீண்ட பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதிக்கு உறுதுணையாக இருக்கும். கருப்புசாமியை வழிபட்டோம்னா பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியம் பேண உதவும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மாணவர்கள். இந்த மாதம் சிம்மராசி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அனுகூலமாக இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்புடன் செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைந்து பெரிய முன்னேற்றம் காணலாம். கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு வரலாம். கல்வி கற்பதில் இருந்து வந்த தாமதம் மற்றும் சிரமங்கள் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியும். தகவல் தொடர்பு நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். இது உங்கள் சூழலில் புகழை கொடுக்கும். சுபதேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 5, 6, 12, 13, 17, 18, 19, 20, 28, 29, 30. அடுத்தது அசுப தேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 7, 8, 9, 10, 11, 21, 22, 25, 26, 27. இது அசுப தேதிகள். ஜூலை மாத ராசி பலன்களில் 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.